Hello guys, this is Varad. Welcome to Varad AVFX channel. இன்னைக்கு நம்ம loop cut tool and loop slide இத பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நிறைய பேர் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, அப்படியே வீடியோஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. Of course இது எல்லாருக்கும் ஷேர் பண்ண முடியாது. யாராவது Blender கத்துக்கணும்னு ஆர்வமா இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ ஒரு கியூப் இருக்கு. இப்போ எடிட் மோட் போனோம்னா எனக்கு மாடலிங் டூல்ஸ் வந்துடும் as usual. இந்த மாடலிங் டூலில் ஃபஸ்ட்டு லூப் கட் பார்ப்போம். லூப் கட் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கியூபோட ஏதாவது ஒரு சைட் இப்போது வெர்டிக்கலாக இருக்கக்கூடிய எட்ஜஸ் வந்தீங்கன்னா ஹரிசாண்டலாக லூப் ஆட் ஆகும். அதே ஹரிசாண்டலாக இருக்க லூப் வந்தீங்கன்னா வெர்டிக்கலாக லூப் ஆட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து சென்டரில் ஃபேஸ் பண்ணிவிட்டு லூப் வரலை அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் மவுஸை வைக்க வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா சைடு எட்ஜ் இல்லைனா டாப் எட்ஜ், இங்கே எங்கேயாவது வைங்க லூப்ஸ் வரும். ஸோ வந்ததும் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் உங்களுக்கு லூப்ஸ் ஆட் ஆகிடும். ஸோ நான் எகைன் நீங்கள் கிளிக் பண்ணுற லூப்ஸ் ஆட் ஆகிடுது, கிளிக் பண்ணுற லூப்ஸ் ஆட் ஆகிடுது. நம்ம கிளிக் பண்ணி மூவ் பண்ண முடியாது, அதை மூவ் பண்ணலாம், பட் கிளிக் பண்ணதுமே மூவ் பண்ண முடியாது. டைரெக்டாக ஒரு லூப்பை எங்கே வேணுமோ அங்கே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை அண்டு பண்ணிக்கிறேன். இதுலேயே இன்னொரு டூல் இருக்குது, ஆஃப்செட் எட்ஜ் லூப். இப்போது இந்த டூலை யூஸ் பண்ணுவோம். இப்போது இந்த லூப் க்ரியேட் பண்ணுறோம்ல, இதுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட் இருக்குது. இந்த ஷார்ட்கட் என்னென்னா கண்ட்ரோல் ஆர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த டூல் ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ இப்போது நீங்கள் எங்கே வேணுமோ லூப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே வச்சுட்டு மவுஸை ஸ்க்ரோல் பண்ணேன்னா எவ்வளோ லூப் வேணுமோ அவ்வளோ லூப் என்னால் ஆட் பண்ணிக்க முடியும். இப்போது நான் ஒரு 3 லூப் வேணும்னா ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணும்போது ஒரு தடவை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஜஸ்ட் எத்தனை லூப் வேணும்னு தான் நான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். பட் அந்த லூப்போட பொசிஷனை நான் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. ஏன்னா இப்போ எனக்கு யாரோ எப்படி தெரியுது, லெஃப்ட் டு ரைட் மூவ் பண்ண மாதிரி ஒரு யாரோ தெரியுதா, இதுக்கு அர்த்தம் என்னால் இதை மூவ் பண்ண முடியும். மூவ் பண்ணி எங்கே வேணுமோ ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ரெண்டாவதோட கிளிக் பண்ணும்போது தான் இது வந்து நான் எந்த இடத்துல வேணும்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ மறுபடியும் சொல்கிறேன், கண்ட்ரோல் ஆர் கொடுத்து எவ்வளோ லூப் வேணுமோ அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஒரு தடவை கிளிக் பண்ணோன்னா நம்ம எத்தனை லூப் வேணும்னு தான் கொடுத்துருக்கோம், இன்னும் லூப்ஸோட பொசிஷன் கொடுக்கல. இப்போ மவுஸை மூவ் பண்ணோன்னா லூப்போட பொசிஷன் மாறும். எங்கே வேணுமோ அங்கே கொடுத்துட்டு கிளிக் பண்ணோன்னா இப்போ பொசிஷன் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். பை டிஃபால்ட் இருக்க மாதிரி கண்ட்ரோல் ஆர் கொடுத்து நீங்கள் அப்படியே ஒரு தடவை கிளிக் பண்ணி இன்னொரு தடவையும் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா லூப்ஸுமே உங்களுக்கு இங்கே ஈவனாக ஸ்ப்ரெட் அவுட் ஆகிடும். ஓகே, இப்போ இங்கே இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்ப்போம். இது என்னென்னா நம்பர் ஆஃப் கட்ஸ். நம்ம இங்கே லூப் ஸ்க்ரோல் பண்ணி க்ரியேட் பண்ணலை, அதை இங்கே நம்மளால் இன்க்ரீஸ் பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்மூத்னஸ். இந்த ஸ்மூத்னஸ் வந்து இந்த ப்ரொஃபைலை வந்து நமக்கு ஷேப் மாற்றும். இதுக்கு இங்கே கீழே இருக்கக்கூடிய ஃபால் ஆஃப் தான் வந்து இந்த ப்ரொஃபைல் எப்படி வேணும்னு முடிவு பண்ணுறது. ஸோ இதில் நீங்கள் லீனியர் வச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மாறும், ஸ்பியர் வச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மாறும், ஸ்மூத் வச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மாறும். ஸோ இந்த கர்வோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி இது உங்களுக்கு மாறும். ஓகேவா? ஓகே, நான் பை டிஃபால்ட் ஸ்மூத் வச்சிட்றேன். அதுக்கப்புறம் இதை வந்து 0 கொடுத்துட்றேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபேக்டர் என்னென்னா இந்த லூப்பை இப்போ நம்ம ஒன்ஸ் கிளிக் பண்ணதுக்கப்புறம் மூவ் பண்ணணும்னு நினச்சோன்னா நம்மளால் மூவ் பண்ண முடியும். ஸோ இந்த ஃபேக்டரை யூஸ் பண்ணி நீங்கள் எல்லா லூப்ஸையுமே மூவ் பண்ண முடியும். ஸோ கண்ட்ரோல் ஆர் கொடுத்துட்டு ஈவன். ஓகே, நம்ம இதில் வந்து என்ன பண்ணலான்னா கண்ட்ரோல் ஆர் கொடுத்துட்டு இந்த பக்கமும் ஒரு லூப் கொடுத்துப்போம். கொடுத்துட்டு இந்த ஒரு வெர்டெக்ஸை இப்படி மூவ் பண்ணிப்போம். நீங்கள் வெர்டெக்ஸ் மோடுக்கு வந்து 1 ப்ரெஸ் பண்ணி வெர்டெக்ஸ் மோடு வந்தேன். ஸோ ஷிஃப்ட் Z கொடுத்தா நமக்கு இங்கே எக்ஸ்ரே மோடு ஆன் ஆகும். இப்போ நம்ம டாப் வியூவிலேருந்து 2 வெர்டெக்ஸையும் செலக்ட் பண்ணி இங்கே ஒய் ஆக்சிஸில் ஸ்லைட்டாக மூவ் பண்ணிப்போம். மூவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஷிஃப்ட் Z கொடுத்தோன்னா நமக்கு திரும்ப சாலிட் மோடு ஆன் ஆகிடும். இப்போ இதில் நான் வந்து லூப்ஸ் ஆட் பண்ண பார்க்குறேன். ஓகேவா? கண்ட்ரோல் ஆர் கொடுக்குறேன், லூப்ஸ் கொடுத்து ஆட் பண்ணுறேன் அப்படின்னா இதனுடைய ஷேப் தெரியுதா உங்களுக்கு? இப்போ இது இப்படி இருக்குல்ல, இது இப்படி கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நான் இதை வந்து ஈவன் கொடுக்குறேன். பாருங்கள், இந்த ஸ்பேஸை வந்து அது ஈவன் ஆக்க பார்க்கும். ஏதாவது ஒரு சைடில் ஃபஸ்ட்டு ஈவன் ஆக்க பார்க்கும். ஃபஸ்ட்டு நமக்கு இந்த எட்ஜுக்கும் இதுக்கும் டிஸ்டன்ஸை ஈவன் ஆக்க பார்த்துருக்கு. இப்படி ஈவன் ஆக்கிறதுக்கப்புறம் நம்ம ஃப்ளிப்பை ஆஃப் பண்ணோன்னா ஆப்போசிட் சைடில் ஈவன் ஆகும். இதே ஆன் பண்ணிங்கன்னா இந்த சைடில் ஈவனாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஈவன் பண்ணுறோம், இல்லை நமக்கு ஈவன் பண்ணதுக்கு ஆப்போசிட்டில் வரணும்னா இந்த ஃப்ளிப்பை ஆன் ஆஃப் பண்ணுங்கள், ஆப்போசிட்டில் வரும். இந்த கிளாம்ப்ன்றது ஒன்றும் இல்லை, நம்ம புதுசாக க்ரியேட் பண்ணியிருக்க இந்த எட்ஜஸ்க்குள்ளேயே தான் இருக்கணும், இதை தாண்டி போகக்கூடாது அப்படிங்கிறது தான். இல்லைனாலும் அது போகாது, ஏன்னா நம்ம ஃபேக்டர் கொடுத்தாலும் பெருசாக எதுவும் டிஃப்ரென்ஸ் வரல, தெரியுதா? ஸோ இருந்தாலும் வந்து கிளாம்ப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. பட் அது எக்ஸாக்டாக எப்படி ஒர்க் ஆகுதுன்னு புரியல. பட் அதுக்கான அர்த்தம் நம்ம புதுசாக க்ரியேட் பண்ணியிருக்க இந்த எண்டை தாண்டி போகக்கூடாது அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ மிரர் எடிட்டிங் இதுவுமே என்னென்னா, நம்ம ஒரு சைடு ஏதாவது இப்போது மூவ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சைடு மூவ் ஆகணும். ஸோ மிரர் எடிட்டிங் அப்படிங்கிறது
எப்படி ஒர்க் ஆகுது இல்லை, மேபி நம்ம இங்கே மூவ் பண்ணுறதே ஆப்போசிட் சைடு மூவ் ஆகிறது தான் மிரர் எடிட்டிங்னு இருக்கா என்னன்னு தெரியல. ஓகே, அதுக்கான அர்த்தம் என்னன்னு தெரியல. நம்ம இப்போ அடுத்த ஆப்ஷன் பார்த்துருவோம். கரெக்ட் யூவிஸ். இன்கேஸ் நீங்கள் வந்து இந்த லூப்ஸை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து யூவி அன்ராப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு புதுசாக லூப்ஸ் பை டிஃபால்ட் எப்படி இருக்குன்னா, ஒன்ஸ் நம்ம யூவி அன்ராப் பண்ணதுக்கப்புறம் புதுசாக லூப்ஸ் ஆட் பண்ணோன்னா அதனுடைய யூவியில் வந்து ஸ்ட்ரெச்சஸ் வரும். ஸோ நமக்கு பார்க்க நல்லா இருக்காது. அந்த மாதிரி சமயத்தில் நம்ம மறுபடியும் யூவி அன்ராப் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இங்கே நீங்கள் இந்த கரெக்ட் யூவிஸ் கொடுத்தீங்கன்னா ஏற்கனவே அன்ராப் பண்ணியிருந்து நீங்கள் அதுக்கு மேலே ஒரு லூப்ஸ் ஆட் பண்ணாலும் அதுக்கேற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக இது அட்ஜஸ்ட் ஆகிக்கும். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் இது கரெக்டாக ஒர்க் ஆகாது. சம்டைம்ஸ் ஃபாஸ்டர் ஒர்க்குக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தட்ஸ் இட் கைஸ். இப்போ நம்ம லூப் கட் அண்ட் லூப் ஸ்லைட் இந்த டூலை பற்றி பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.